தேவன் பயன்படுத்துகிற மனுஷர்களுடைய வாழ்க்கையின் 3 காலகட்டங்கள். முதல் காலகட்டம் உலக வாழ்க்கை. இரண்டாவது காலகட்டம் உடைக்கப்பட்ட வாழ்க்கை. மூன்றாவது காலகட்டம் உபயோகமான வாழ்க்கை. அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பயன்படுத்த சித்தமா இருந்தால் இந்த 3 காலகட்டங்கள் உங்க வாழ்க்கையில கடந்து வரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது காலகட்டம் உலக வாழ்க்கை. கர்த்தருடைய தாசனாகிய மோசேயின் வாழ்க்கையில முதல் 40 வருடங்கள் இந்த உலக வாழ்க்கையில் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கை, ஆண்டவரை அறியாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிற, ஆண்டவரை தூஷிக்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையின் முதல் பகுதியாக இருக்கலாம். அப்படி இருக்கிறது நிமித்தமாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியாது என்று நம்ம முடிவுக்கு வர முடியாது. காரணம், இப்படி உலக வாழ்க்கையில இருந்த மோசேயைத்தான் தேவன் அழைத்து பயன்படுத்தினார். இரண்டாவது காலகட்டம் உடைக்கப்பட்ட வாழ்க்கை. 40வது வயதிலிருந்து 80வது வயது வரைக்கும் மோசேயினுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்துக்குள்ள வந்தது. உடைக்கப்பட்ட அனுபவம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உலக வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சித்து உங்களை மீட்டெடுத்து தன்னுடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில தொடர்ந்து உபத்திரவங்கள், போராட்டங்கள், பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் இருக்கலாம். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை 2வது காலகட்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை உடைக்கிறார். காரணம், உங்களை உருவாக்குவதற்காக. ஆண்டவர் உங்களை செதுக்குகிறார். காரணம், உங்களை உருவாக்குவதற்காக. ஆண்டவர் பாடுகளை உங்களுக்கு அனுமதிக்கிறார். காரணம், அந்த பாடுகளின் வழியாய் நீங்கள் பரமராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். உளிக்கு ஒப்புக் கொடுக்காத எந்த பாறையும் சிற்பமாக முடியாது. உளிக்கு ஒப்புக் கொடுக்காத எந்த ஒரு மரமும் ஒரு அழகான மரச்சாமானாய் மாற முடியாது. உடைக்கப்படாத வாழ்க்கை பயன்படுத்தப்பட முடியாத வாழ்க்கையாய் போய்விடும். மோசே முதலாவது 40 வருட காலத்தில் தன்னை ஒரு பெரியவனாக நினைத்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய கையினாலே இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வரும் என்று அவர் நம்பினார். கர்த்தர் அதை உடைத்தார். வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் என்று பெயர் பெற்ற மோசே தேவன் அழைத்த போது சொல்லுகிறார், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்க வாசித்திருக்கலாம். யாத்ராகம புஸ்தகத்திலே கர்த்தர் மோசேயை அழைக்கும் போது மோசே சொல்லுகிறார், நான் தகுதியற்ற ஒரு நபர். கர்த்தர் பயன்படுத்துகிற அளவுக்கு என்னிடத்தில் எந்த தகுதியும் இல்லை. நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். என்னாலே ஆண்டவருக்கு பயன்பட முடியாது. இப்படிப்பட்ட எண்ணத்துக்கு அவர் வருவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் அவரை உடைத்ததுதான். அவர் தன்னை ஒரு ஹீரோவை நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனா கர்த்தர் அவரை உடைத்து நான் வெறும் ஒரு 0 தான் என்ற எண்ணத்துக்குள்ள அவரை கொண்டு வந்தார். அப்படி நான் ஒன்றுமில்லாதவன், நான் ஒன்றுமில்லாதவன் என்ற எண்ணத்துக்கு வரும்பொழுது, ஐ எம் நத்திங், தன்னை ஒரு சம்திங் நினைத்துக் கொண்டிருந்த அந்த மோசேயை நத்திங் என்ற ஒரு நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்த பொழுதுதான் அடுத்த 3வது காலகட்டம் ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு உபயோகமான வாழ்க்கை. 3வது காலகட்டம் 80வது வயதிலிருந்து 120வது வயது வரைக்கும் அந்த 3வது காலகட்டம் கர்த்தருக்கு பயன்படுகிற வாழ்க்கை. இந்த சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு காரணம், ஒருவேளை சிலரை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க உலக வாழ்க்கையில தீவிரமா இருக்கலாம். உலக வாழ்க்கையில பணத்தின் பின்பாக ஓடிக்கொண்டிருக்கலாம், பதவியின் பின்பாக ஓடிக்கொண்டிருக்கலாம், அல்லது உலக பாவங்களிலே சிக்கி இருக்கலாம். அந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் தீவிரமா இருக்கிறதுனால அவர்களை தேவன் தொட முடியாது என்று நினைக்காதீங்க. அவர்களை தேவன் மீட்க முடியாது என்று நினைக்க வேண்டாம். அவர்களை தேவன் பயன்படுத்த முடியாது என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். காரணம்,
எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலக வாழ்க்கையில் இருந்த மோசேயை ஆண்டவர் அழைக்க முடியுமானால் எப்படிப்பட்ட உலக வாழ்க்கை பாவத்தில் இருக்கிற மனுஷர்களை கர்த்தர் அழைத்து பயன்படுத்த முடியும்? அதே நேரத்தில் உடைக்கப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஒருவேளை இப்பொழுது இருக்கலாம். உடைக்கப்படுகிற வாழ்க்கை, செதுக்கப்படுகிற வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை பல உபத்திரவங்கள், பாடுகளை அனுபவித்த ஒரு சகோதரி, ஒரு வாலிப வயதில் இருக்கிற ஒரு சகோதரி ஒரு மூத்த ஊழியரிடத்தில் போய், என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த திராணிக்கு மிஞ்சின உபத்திரவம், என்னால முடியல என்று புலம்பினாளாம். அந்த மூத்த ஊழியர் அவளை தன்னுடைய வீட்டில் இருக்கிற சமையல் அறைக்கு கொண்டு போய் அவளிடத்தில் சில காரியங்களை சொன்னாராம். 3 அடுப்புகளிலே 3 பாத்திரங்களை வைத்து 3 பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைக்க சொன்னாராம். அந்த சகோதரியும் கொதிக்க வைத்தார்கள். அந்த ஊழியர் சொன்னாராம், முதல் பாத்திரத்தில் ஒரு உருளைக்கிழங்கு நீ போடு. அவள் செய்தாள். 2வது பாத்திரத்தில் ஒரு முட்டையை நீ போடு. அவள் செய்தாள். 3வது பாத்திரத்தில் ஒரு காஃபி பவுடரை, காஃபி தூளை நீ போடு என்று சொன்னாராம். அவளும் செய்தாள். கொஞ்ச நேரம் கொதித்த பிறகு அந்த அடுப்பை அணைத்து கீழே இறக்கி வைக்க சொன்னாராம். அந்த ஊழியர் கேட்டாராம், அம்மா உனக்கு ஏதாவது புரிகிறதா? அவங்க சொன்னாங்களா, ஒன்றுமே புரியலையே, ஏன் இதை செய்ய சொன்னீங்க? அந்த ஊழியர் சொன்னாராம், சகோதரியே, இந்த உருளைக்கிழங்கு அந்த கொதிக்கிற தண்ணீருக்குள்ள போவதற்கு முன்பாக கடினமானதா இருந்தது. அந்த கொதிக்கிற தண்ணீர் இந்த உருளைக்கிழங்கினுடைய தன்மையை மாற்றி இப்பொழுது மென்மையானதாக மாறினது. இந்த முட்டை, 2வது பாத்திரத்தில் நீ போட்ட முட்டை அந்த கொதிக்கிற தண்ணீருக்குள்ள போவதற்கு முன்பாக உடைந்து போகிற பொருளாய் இருந்தது. இப்பொழுதோ கீழே போட்டாலும் தன்னுடைய அந்த ஓடை மாத்திரம் உடைத்து கொண்டு உள்ள முட்டை அப்படியே இருக்கும் என்று. 3வது, அந்த காஃபி பவுடர் தண்ணீருக்குள்ள போய் கொதிக்கிற தண்ணீரையே காஃபியா மாற்றிவிட்டது என்று சொல்லி, அதனால் அவர் சொன்னாராம், தேவனும் இப்படித்தான் வாழ்க்கையில நமக்கு சில உபத்திரவங்களை அனுமதித்து அந்த உபத்திரவங்கள் வழியாய் நம்மை உருவாக்கி பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இந்த சத்தியத்தை கொண்டு உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகும் கர்த்தருக்காக வாழ்கிறது நிமித்தமாக, கர்த்தரை தேடுகிறது நிமித்தமாக, கர்த்தரை ஆராதிக்கிறது நிமித்தமாக, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது நிமித்தமாக, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறது நிமித்தமாக, அப்படி இருந்தும் வாழ்க்கையில் உபத்திரவங்களா, போராட்டங்களா, பிரச்சனைகளா, பாடுகளா, அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் தான் இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். உலக வாழ்க்கையிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததுக்கு காரணம் உங்களை உடைத்து உருவாக்கி இனிமேல் தான் உபயோகப்படுத்த போகிறார். அதனால இந்த வார்த்தைகளை கொண்டு உற்சாகம் அடையுங்கள். உடைக்கப்பட்ட வாழ்க்கை முடிவுக்கு வரும் பொழுது நீங்கள் உருவாகி இருப்பீர்கள். அப்படி உருவாகி இருந்தால் கர்த்தர் இனி உங்களை உபயோகப்படுத்துவார். மோசே எப்படி 80 வயதிலிருந்து 120 வயது வரைக்கும் அந்த 3வது காலகட்டத்துக்குள்ள கொண்டு போய் உபயோகமான வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்தாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்பொழுது நீங்க உடைக்கப்படுகிற காலகட்டத்துக்குள்ள இருந்தாலும் அந்த காலகட்டம் சீக்கிரத்தில் முடிவுக்கு வரும். இந்த உபத்திரவங்கள் சீக்கிரத்தில் முடிவுக்கு வரும். நீங்கள் உருவாகி இருப்பீர்கள். கர்த்தருடைய கரத்தில் இனி வரப்போகிற நாட்களில் பயன்பட போகிறீர்கள். உபயோகமான வாழ்க்கை வாழவே கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தார். உபயோகமான வாழ்க்கை வாழவே கர்த்தர் உங்களை உடைத்து உருவாக்கினார். காத்திருங்க, கர்த்தர் சித்தம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தருக்காக நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். கர்த்தருக்காக நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். கர்த்தருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றத்தான் போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அதற்கேற்ற பலன் தந்து உங்களை கனப்படுத்த போகிறார். உங்களை கனப்படுத்தவே உங்களை தெரிந்து கொண்டார். உங்களை மரியாதையோடு கூட நடத்தி உங்களை கௌரவப்படுத்தவே அவர் தெரிந்து கொண்டார். உங்களை தம்முடைய மகிமைக்குள்ள கொண்டு வரவே அவர் தெரிந்து கொண்டார். அதனால விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, உற்சாகத்தோடு காத்திருங்க.
உங்களுடைய வாழ்க்கையின் 3வது காலகட்டம் வருகிறது. கர்த்தருக்காக பயன்பட போகிறீங்க. அதற்காக உங்களை தேர்ந்தெடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தி காத்திருங்க. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.